ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு நச்சுக்களை அகற்றி கல்லீரலை நல்ல புத்தம் புதுசாக பழையபடி ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான தேநீர் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் மூளைக்கு அடுத்தது இரண்டாவதா பெரிய மற்றும் மிக சிக்கலான உறுப்பு கல்லீரல் தான். இது நம்முடைய உடலினுடைய செரிமான அமைப்புல முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், மருந்துகள், பானங்கள் எதுவா இருந்தாலும் அது கல்லீரல் வழியாகவே செல்லும். ரொம்ப எளிதா சொல்ல போனா கல்லீரல் இல்லாம நம்மளால வாழ முடியாது. இந்த கல்லீரல் நம்முடைய உடல்ல முக்கியமான 500 வேலைகளை செய்யுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது மற்றும் தீங்கு செய்வது போன்றவற்றை தரம் பிரித்து உடலுக்கு கேடு விளைபவற்றை உடனடியாக வெளியேற்றும் வேலையை இந்த கல்லீரல் செய்யும். உடலின் தேவையை பொறுத்து தேவையான நேரத்துல குளுக்கோஸையும் இது கொடுக்கும். மூளை மற்றும் இதயத்திற்கு அடுத்ததாக உடலினுடைய பல முக்கிய செயல்பாடுகளை கவனிக்கும் இந்த கல்லீரலை நம்ம சரியா கவனிக்காம தவறிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலின் பல இயக்கங்கள் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டதுக்கு உண்டான அறிகுறிகள் நிறைய நமக்கு தெரியும். வயிற்று வலி இருக்கும், குமட்டல், வாந்தி, மயக்கம், களைப்பு, உடல் சோர்வு, பசியின்மை, எடை குறைவு, கணுக்கால் வீக்கம், மஞ்சள் காமாலை, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு. இப்போ அவங்க கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான தேநீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 300 ml அளவுக்கு இருக்கும். 6 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு சைஸ்ல இஞ்சை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 10 போல புதினா இலைகள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்ல வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த 300 ml தண்ணீர் 200 ml கொதிச்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வைங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணீரை அப்படியே வச்சிருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதாவது ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க. சுவைக்காக உப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா தேன் சேர்க்கலாம். எப்போ குடிக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி குடிக்க முடியாதவங்க எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஆனால் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது. தொடர்ந்து 5 நாளைக்கு குடிச்சு பாருங்க. உங்களுக்கே உங்கள் உடம்புல நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த புதினா இலைகள் இருக்குது தெரியுமா? அந்த புதினா இலைகள் கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்கள், கொழுப்புகள் இதை எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றி கல்லீரலை பழையபடி ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய வைக்க உதவுது. அதே மாதிரி தான் இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த இஞ்சி, பூண்டு, பட்டை எல்லாமே கல்லீரலை பழையபடி நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த டீ உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாருமே சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. இதை எவ்வளோ நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 தடவை குடிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.